தலைவர் ஆட்சியில் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இது. மக்கள் தலைவர் மேலே வச்ச நம்பிக்கையை தலைவராகட்டும் நாங்களாச்சு 1% கூட நாங்கள் வீணடிக்க மாட்டோம். இது முழுக்க முழுக்க மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும். 100% மக்களுக்காக தான் தலைவர் வந்திருக்காரு. தலைவருக்கு அவசியமே இல்லை, உங்களுக்கே புரியும். எல்லாத்தையும் தூக்கி போட்டு மக்களுக்காக வந்திருக்கிற தலைவர் கண்டிப்பாக மக்கள் இவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை அவரும் கைவிட மாட்டார். நாங்களும் அதுக்கு நமக்கு 1% கூட நம்ம தலைவர் கூட தான் நம்ம நிற்போம். மக்கள் கூட தான் நாங்கள் என்றைக்கே இருப்போம். என்றும் மக்களுக்காக சேவை செய்யும் ஒரே கட்சி தமிழக வெற்றிக்கு தான். அந்த எங்கள் கழக தலைவருடைய ஆட்சியில் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. இது பொற்கால ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. கண்டிப்பாக மக்களோடு தான் நாங்கள் இருப்போம். மக்களுக்காக தான் நாங்கள் சேவை செய்யும். மக்களுடைய தேவைகளை அறிந்து அனைத்து அடிப்படை வசதிகளும் பூர்த்தி செய்ய இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல தலைவர் என்னை நியமிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த மாவட்டத்தை மிகப்பெரிய வளர்ச்சியடை செய்வேன். இந்த காஞ்சிபுரம் கோவில் நகர் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக தலைவர்கிட்ட சொல்லி அந்த கண்டிப்பாக இங்கே நம்ம தனியார் தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதி திருப்பெரும்புதூர். அந்த திருப்பெரும்புதூர் மக்களுக்கு, இந்த உள்ளூர் மக்களுக்கு அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளில் பணி வாங்கி கொடுக்கக்கூடிய கடமை என்னுடைய கடமை. அடிப்படை வசதி அத்தனையும் நாங்கள் செஞ்சு தருவோம். இப்போ திமுக அதிமுக அந்த கட்சியில் ஆண்ட கட்சிகளுக்கு கூட இல்லாம தாவேகா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு 2 அமைச்சர்களை பற்றி எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு சேவை செய்யணுன்றது அடிப்படையில் தான் தலைவர் கொடுத்துருக்காரு. இந்த காஞ்சிபுரத்தை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மாவட்டமாக உருவாக்கணுன்றது தான் தலைவருடைய எண்ணம். கண்டிப்பாக தலைவருடைய எண்ணத்தை நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவோம். கோவையில் சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டது. முறையான நடவடிக்கை, விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முதல்வர் ரொம்ப கவனமாக இருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர் நலன், போதை இல்லாத இளைஞர்களை தலைவர் உருவாக்காரு. கண்டிப்பா இன்னைக்கும் பரந்தூர் மக்கள் கூட தான் நாங்கள் நிற்கிறோம். அது அந்த பரந்தூர் மக்களுக்கு தெரியும், அந்த போராட்ட குழுக்கு தெரியும். ரொம்ப நன்றி, சந்தோஷம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.